வீட்லயும் 10ஆம் மாசமே புள்ள வேணும்னு வேண்டிக்குவாளுங்க. ஆனா நீதான் ஊர்லயே இல்லாத அபூர்வ பிறவியாச்சே. சாமி எனக்கு புள்ளையே வேண்டாம், அது கலைஞ்சா போதுன்னு வேண்டிக்கிட்ட. அதான் உன்ன மாதிரி பாவி வயித்துல பிறக்கவே வேண்டான்னு அது தானா கலைஞ்சு போச்சு. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நடந்தது சொல்லி காட்டி இன்னும் என்ன வேதனைப்படுத்தாதீங்க அத்தை. போனது உன் குழந்தை இல்லடி, என் பேர குழந்தை. அந்த கஷ்டமும் வேதனையும் உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இருக்கு. இனிமேலாவது படிப்பு மட்டும் இருந்தா போதும்னு புத்திகெடுத்தனமா அலையாம பொறுப்பா நடந்துக்க. நீ குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டிருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. குழந்தைங்கிறது கடவுளுக்கு சமம். அது வேண்டான்னு மனசால நினைச்சா கூட இப்படி தப்பாதான் நடக்கும். நமக்கு ஒரு வாரிசு வேணும், புருஷன் புள்ள குட்டியை நல்லபடியா பாத்துக்கணும், ஒரு குடும்ப பொண்ணா லட்சணமா நடந்துக்கணும்னு மனசால நினை. அப்படி நினைச்சாதான் இந்த குடும்பம் உருப்படும். என்ன நல்லா இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அத மனசுல வச்சுக்கிட்டு இனிமேலாவது புத்தியோட பொழைச்சிக்க. ஆமாமா சார், டாக்குமெண்ட்ஸ்லாம் என்கிட்ட தான் இருக்கு. நீங்க பேலன்ஸ் ஷீட் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை சார், பண்ணி முடிச்சிடலாம் சார். ஓகே சார், நான் அப்புறம் பேசுறேன். ஓகே. ஒரே தலைவலியா இருக்குது, கொஞ்சம் காஃபி கிடைக்குமா? நான் எடுத்துட்டு வரேங்க. அப்புறம் போன வாரம் பீரோல வைக்க சொல்லி சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தானே? இல்லையே, நீங்க என்கிட்ட எதுவும் கொடுக்கல. உங்ககிட்ட தான் கொடுத்த குட்டிமா. சரி, நீ மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன், நானே தேடிக்கிறேன். ஏண்டா இவ உன் அண்ணி கொடுத்த நகையை பொறுப்பா வச்சுக்காம தொலைச்சிட்டு நிக்கிறா? இவளை நம்பி ஏண்டா அதெல்லாம் கொடுக்குற? ஏதாவது ஞாபகம் மறதியில விட்டுருப்பா. கொஞ்சமாவது நெஞ்சில பயம் இருந்து பொறுப்பு இருந்தா இவளுக்கு அந்த ஞாபகம் மறதி வருமா? காலையில உங்ககிட்ட ஷர்ட் பேண்ட்ல அயன் பண்ணி வைக்க சொன்னேன், ரெடி பண்ணிட்டியா? மறந்துட்டேன்டா. அதான் நெஞ்சில கொஞ்சம் கூட பயமே இல்ல, ஞாபகம் மறதி வந்துருச்சுல. டேய், நான் வயசானவடா. பாரு, வயசானவங்களா இருந்தாலும் சரி, வயசு கொஞ்சம் பொண்ணா இருந்தாலும் சரி, ஞாபகம் மறதின்றது எல்லாரும் சகஜமான ஒரு விஷயம் தான். அதை ஒன்றும் பெருசு பத்த கூடாது, புரியுதா? சும்மா சான்ஸ் கச்சா போதுமே, போட்டு பாத்துருவியா? குட்டிமா, நீ போய் காஃபி போட்டு கொண்டு வாமா. பொண்டாட்டிய சொல்லிட்டா இவனுக்கு எங்க இருந்தா கோவம் வருமோ தெரியல. அவ முன்னாடி என் மானத்தை வாங்குறான். அண்ணியோட செயினாச்சே, இது எப்படிங்க? அதானே பார்த்தேன். இதெல்லாம் எங்க அம்மாவோட வேலை தான். அவங்க தானே இதெல்லாம் எக்ஸ்பர்ட். வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் கூட வெளியே தனியா பேசணும். எதுக்குடா? நீ வெளியே வா, சொல்றேன். கைய விடுறா, என்னன்னு சொல்லு. டேய் டேய், என்ன எதுக்குடா இழுத்துட்டு வர? தனியா பேசுறதுக்கு என்ன இருக்கு? முதல்ல ஒன்னு காட்டுறேன், அதுக்கப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். என்ன தெரியுதா? உன்னதான் கேக்குறேன், இது என்னன்னு தெரியுதா? டேய், இது சுதாவோட நகைடா. அன்னைக்கு காணாம போயிடுச்சுன்னு சொன்னா? ஆமாமா, காணாம போன நகை அப்படியே பூனை மாதிரி பதுங்கி உன் பீரோல போய் ஒளிஞ்சிக்கிச்சு பாரு. இதெல்லாம் யாரோட வேலை? யாரடா பண்ணிருப்பாங்க? உன் பொண்டாட்டியா? அடிப்பாவி, காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எப்படி ஏமாத்திருக்கா பத்தியா? அவளெல்லாம் வாய மூடு. நீலாம் திருந்தவே மாட்டியா? வயசான காலத்துல நகை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு போய் வேற சொல்லுங்கிற, அசிங்கமா இல்ல உனக்கு? டேய், நான் என்ன இதெல்லாம் பண்ண போறேன்? உன் பொண்டாட்டி தான் என் பேரை கெடுக்கணும்னு இப்படி எல்லாம் பண்ணிருப்பா. அவளும் உன்ன மாதிரி இந்த மாதிரி கேவலமான வேலை பண்ண மாட்டா. நீதான் அவன் பேரை கெடுக்கணும்ன்றதுக்காக இந்த வேலையை செஞ்சிருக்க. நானா? ஆமா, நீயே தான். துளசி கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லட்டுமா? அசிங்கம் மேடம். அண்ணி ஏற்கனவே மேல கடுப்புல இருக்கிறாங்க. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சது இன்னும் கேவலம் தான் ஆகும். வயசான காலத்து எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீ என்னதான் டார்ச்சர் பண்ணாலும் துளசி உன்னை நல்லபடியா பாத்துக்கணும் தான் நினைக்கிறா. அவளுக்கு போய் துரோகம் நினைக்கிறிய? அவன் மேல உனக்கு அப்படி என்னதாமா கோவம்? எதுக்கு எப்ப பார்த்தாலும் அவளை சீண்டினே இருக்கிற? என்னைக்காவது ஒரு நாள் நீ மனசு மாதிரி திருந்துவ, அவளை புரிஞ்சுப்பேன்னு பார்த்தா ஓரா போயின்னு இருக்கிற. பார், துளசி உன்னை தூக்கி போடணும்னு நினைச்சானா அதுக்கு 1000 காரணம் இருக்குது. ஆனா நீ பண்றது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவ இத்தனை நாள் பொறுமையா தான் இருக்கா. ஆனா அவ எப்பவுமே அதே மாதிரி இருப்பான்னு நினைக்காத. அவளும் சீப்பான ஒரு நாள் ஒதுக்கிட்டான்னு வையி, அது உனக்கு தான் கஷ்டம்.
3 பிள்ளைங்க இருந்தும் அனாதை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அடிக்கடி புலம்பிக்கிட்டு இருப்பிய. அது நிஜமாயிட போகுது. இதெல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்கோ. ஏமா உனக்கு அவளை பிடிக்க மாட்டேங்குது? அவனை நல்லா தானே பாத்துக்கிறா. மடத்தனமா எந்த வேலையும் பண்ணாம அவகிட்ட கொஞ்சம் பாசத்தை காட்டிப்பாரு. உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவா. ஒரு நல்ல மருமக கிடைச்சிருக்கா. அவ கூட சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு இப்படி வில்லங்கம் பண்ணிட்டு இருக்கிற. இனிமே விளையாட்டு கூட அந்த மாதிரிலாம் பண்ணாத. இது மட்டும் வெளியே தெரிஞ்சது வானம் கப்பல் ஏறிடும். இந்த போய் அன்னைக்கிட்ட பீரோல கட்சின்னு சொல்லி கொடு. நான் எதுக்கு? அவளையே கொடுக்க சொல்லு. நீ தானே எடுத்த, அப்ப நீ தான் கொடுக்கணும். இனிமேலாவது இந்த மாதிரி வேலைலாம் பண்ணாம இரு. பொறுப்பான மாமியார் பத்திரமா தேடி கொடுத்தான்ற பேராது உனக்கு கிடைக்கும். போ. ஐயோ மானம் போது போ. என்னாச்சு? அத்தையை திட்டினீங்களா? ஒரு மாதிரியா இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லா தான் இருக்கிறாங்க. என்னங்க டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சதா? வீரல்ல இருந்துச்சு. அப்புறம் காணாம போச்சு ஒரு செயின், அதுவும் கிடைச்சிருச்சு. நிஜமாவா? எங்கெங்க இருந்துச்சு? பீரோல துணி அடியில இருந்துச்சு. தேடும் போது கிடைச்சது. எடுத்து அம்மா கிட்ட கொடுத்துருக்கிறேன். அன்னைக்கு ஃபோன் பண்ணி வந்து வாங்கிக்க சொல்லு. சரிங்க. ஏய், காணாம போன செயின் கிடைச்சிருக்குன்னு சொல்றேன், சந்தோஷத்தையே காணோம். ஏன் டல்லா இருக்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன் என்னாச்சு? குழந்தை அபார்ஷன் ஆனதுக்கு காரணம் நான் தான். அத்தை குத்தி காட்டி தீட்டிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி உனக்கு தெரியும்ல. இந்த மாதிரி தான் ஏதாவது இடமா பேசிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காத விடு. அத்தை சொல்றபடி அதுக்கு நான் தான் காரணம்னு ஒருத்தலாவே இருக்கு. ஐயோ, இது வேலைக்கு ஆகுது. நீங்க தான் இதை பத்தி தான் பேசிட்டு இருப்ப. இப்போ ரெடி ஆயிட்டு நம்ம என்ன வெளியே போயிட்டு வரலாம். ஓ குட்டி, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. வெளியே போனா மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும். வா போயிட்டு வரலாம். போ சீக்கிரம். ஐயோ சூடா இருக்கே. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி தான் கலக்கணும். ஓகே. அம்மா உனக்கு வெந்நீர் வச்சிருக்கேனா, ஜாலியா குளிப்பீங்களா? என்ன குளிக்க போறேன்னு குஷி ஆயிட்டீங்களா? அழாம குளிக்கணும் என்ன? வா 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 வா. வா. லாவண்யா இரு, எங்க பெரியம்மா வந்திருக்காங்க, அவங்க குளிப்பாட்டட்டும். இல்லத்த, நானே குளிப்பாட்டிக்கிறேன். குழந்தைய குளிப்பாட்டுறதுன்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு, அதெல்லாம் உனக்கு தெரியாது. இல்லத்த, நேத்து கூட குழந்தைய நான் தான் குளிப்பாட்டினேன். சும்மா தண்ணி அள்ளி அள்ளி ஊத்துவ, அதுக்கு பேர் குளிப்பாட்டுறதா? எங்க பெரியம்மா குழந்தை வளர்க்கறதுல நல்ல அனுபவசாலி. சூடு பறக்க எண்ணெய் தேய்ச்சி கொதிக்க கொதிக்க தண்ணி ஊத்துனா சும்மா அடிச்சு போட்ட மாதிரி நல்லா தூங்குவான். பெரியம்மா. என்ன சொல்ற என் கொள்ளு பேர? நீங்க வந்ததான் குளிப்பேன்னு அடம் பிடிக்கிறான். அப்படியா? பெரியம்மாவுக்கு கை வைத்தியம்லாம் அத்துப்படி. சுக்கு மிளகு சித்தரத்தன்னு நாட்டு மருந்து வச்சு குழந்தைய ஆரோக்கியமா பாத்துப்பாங்க. நிதிஷ் எல்லாம் இவங்க கையால மருந்து சாப்பிட்டவங்க தான். ஏண்டிமா இன்னும் அதை ஞாபகம் வச்சிருக்க? எப்படி மறப்பேன்? நீங்க கஷாயத்தை காய்ச்சி கப்பல் எடுத்துட்டு வந்தா நிதிஷ் ஓடி ஒளிவானே, அவனை அழுத்தி புடிச்சு குடுக்கறதுக்குள்ள என்ன பாடுபட்டிருக்கோம். அப்ப கொடுத்ததுனாலதான் இப்ப அவன் ஆரோக்கியமா இருக்கான். சரி சரி, தண்ணியை காய வச்சிட்டீங்களா? ரெடியா இருக்குமா? லாவண்யா குழந்தைய குடு, குளிப்பாட்டிட்டோம். பேராண்டி, அப்போ உங்க அப்பனுக்கு நான் தான், இப்ப உனக்கு நான் தான். குடு குடு குடு. ஐயோ பாத்துங்க, மெதுவா. குழந்தைய பத்தி எனக்கே சொல்லி தெரியா? உன் வயசுக்கு நீ எத்தனை பிள்ளைய பார்த்திருப்ப? நான் 3 தலைமுறையா 100 150 பிள்ளைங்களை பார்த்து பார்த்து வளர்த்திருக்கேன். இது என்ன சுண்டக்கா? உன் புருஷன் இருக்கான நிதிஷ், அவன் இத்தா தண்டி பூசணிக்கா மாதிரி உடம்பு. அவனை என் கால் மேல போட்டு அழுத்தி புடிச்சு குளிப்பாட்டுறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடும். நான் பார்த்து பார்த்து வளர்த்ததுனாலதான் இப்ப அவன் திடகாத்திரமா இருக்கான், தெரியுமா? இந்தா புள்ளைய எப்படி? ஓ சு 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 சு. செல்லம் சொல்லு குட்டி. குடு குடு. குளிக்க போறீங்களா? குளிங்க குளிங்க. டேய்
என்னடி இது? மாடுன்னா கத்தும், புள்ளைன்னா அழும். இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? அத்தை என்ன அத்தை நீ இது? பேசாம இருமா, அவங்க பாத்துப்பாங்க. ஐய, என்ன இது ஐஸ் மாதிரி இருக்கு? நல்லா கொதிக்க கொதிக்க ஊத்துனா தானே சுறுசுறுப்பா இருப்பா. எடுத்து ஊத்து சுடு தண்ணிய. அத்தை, அது ஊத்துனா ரொம்ப சுடும். யாருடி இவ? புள்ள அழுகுதுங்கறா, தண்ணி சுடுதுங்கறா. ஏண்டி எனக்கு தெரியாது? நீ பேசாம கம்முனு இரு, நான் பாத்துக்கறேன். ஊத்து தண்ணிய. ஐயோ, ஐ. டேய், கம்முனு இருடா. இல்லன்னா வாங்குவேன். லவண்யா, பேசாம இருமா, குழந்தைய அவங்க பாத்துப்பாங்க. என்னத்த இப்படி பண்றாங்க? கொஞ்சம் மெதுவா பார்த்து பண்ண சொல்லுங்க. பயப்படாத லவண்யா, பார்க்க முரட்டுத்தனமா இருந்தாலும் குழந்தைக்கு நல்லது. இப்படி பண்ணாதான் நாடி நரம்பெல்லாம் நல்லா வேலை செய்யும். அவ அழறா அத்தை. இப்படி சூடா தண்ணி ஊத்துனா இதுக்கு அவன் குளிக்காம இருக்கலாம். என்ன சொல்ற உன் மருமக? குளிக்க வைக்கிறப்ப புள்ள அழுகாம சிரிச்சுக்கிட்டே இருப்பா. நான் அழ அழ ஊத்தல. அப்படி தாண்டி இதுவும் நல்லா நீவி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டாதான் புள்ள ஆரோக்கியமா வலுவா இருப்பா. தெரியுதா? அவ அழறத என்னால பார்க்க முடியல பாட்டி. வாயை மூடிக்கிட்டு பேசாம உள்ள போடி. இங்க நின்னுட்டு புள்ள அழுவுறா, ஆட்டம் போறா, சிரிக்கிறான்னு உசுர எடுக்காத. கம்முனிடுறா. கத்துற வாயில குத்துவேன். ஐயோ பாட்டி, வாயை மூடு. குழந்தைய ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அத்தை. இப்ப என்னடி பண்ணனுங்கற? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். என் குழந்தைய கொடுத்துருங்க, நானே பாத்துக்கிறேன். இந்தாடி தூக்கிட்டு போ. ஊரு உலகத்துல இல்லாத புள்ளைய பெத்து வச்சிருக்கா. அவ பயத்துல அப்படி பேசுறா, நீங்க பேசாம இருங்க. என் வயசுல நான் எத்தனை பிள்ளைங்களை பார்த்திருப்பேன், எத்தனை பிள்ளைங்களை வளர்த்திருப்பேன். இவ என்னமோ ஒன்ன பெத்துக்கிட்டு பெருசா ஆட்டம் போடுறா ஆட்டம். இவளுக்கு பழக்கம் இல்லைல்ல, அதான் பயப்படுறா. தப்பா நினைக்காதீங்க. நீ போம்மா, நான் பாத்துக்கிறேன். இல்ல அத்தை. நான் தான் இங்க இருக்கேன்ல, நீ போ. சொல்றேன்ல, சில விஷயங்களை இவங்க பண்ணாதான் சரியா இருக்கும். நீ போ. என் பேர மேல எனக்கு அக்கறை இல்லையா? நீ உள்ள போம்மா. முதல்ல அவளை இங்க இருந்து போ சொல்லு. ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல அவ இருக்கணும். நீ போம்மா, நான் பாத்துக்கிறேன். இல்ல அத்தை. நீ உள்ள போம்மா, நான் குழந்தைய பாத்துக்கிறேன். பாருங்க அத்தை, வாழ. போடி செத்தா போ. நீ போம்மா, நான் இருக்கேன்ல, நான் இங்க பாரு. பாத்துக்கிறேன். அவ போறாளா இல்லையான்னு கேட்டு சொல்லு. இல்ல இல்ல, இருங்க. போ நீ சொல்லு. போம்மா, நான் பாத்துக்கிறேன். போம்மா, நான் இருக்கேன்ல. ஊரு உலகத்துல இல்லாத புள்ளைய பெத்துட்டா அதிசயமா. ரொம்ப தான் குதிக்கிறா. கோபப்படாம தயவுங்க. கொஞ்ச நேரம் தான். ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஆயிடுச்சு. அழாத. செல்லம் இல்ல? ஆயிடுச்சு ஆயிடுச்சு. இந்த பாட்டி ஊத்திடுவாங்க தண்ணி. சும்மா அவ்வளவுதான், அழுதுகிட்டே இருந்தா முடிஞ்சு போச்சு. அப்படியே போட போறப்பா. சும்மா கத்தி. அழுதுற தங்கம். வாயை மூட போறியா இல்லையா? உங்க அம்மாவுக்கு மேல சினுங்கிற. ஆயிடுச்சு ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்ப இன்னும் இந்த பேச்சுவார்த்தை லெவல்ல தான் இருக்கேன். ஐ எம் சாரி. நேத்து உங்க அம்மா வந்தப்பவே என்னோட முடிவை சொல்லிட்டேன். என் கூட தனி கொடுத்தன வரதுக்கு ஓகே நான் சொல்லு. ஃபர்தரா பேசுவோம். நீங்க எங்க வர சொன்னாலும் வர தயாரா இருக்கேங்க. உங்க கண்டிஷனுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். என்ன சடனா சேஞ்ச் ஆயிட்ட? நீ இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு நினைச்சேன். என்னால அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவுல சண்டை வந்துருச்சுங்க. இது வரைக்கும் அவங்க 2 பேருக்குள்ள சின்ன வாக்குவாதம் கூட வந்ததில்ல. ஆனா இன்னைக்கு அப்பா அம்மாவை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு போயிட்டாரு. எனக்கு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எனக்கு அப்புறம் வீட்ல 2 தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்கள படிக்க வைக்கணும், அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணணும்.
இன்னும் என்னை பத்தியே கவலைப்பட்டுட்டு இருந்தா அப்பாவால அவங்கள பாத்துக்கவே முடியாது. என் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ தங்கச்சிங்களுக்கோ என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்க. அதனாலதான் உங்களோட தனி கொடுத்துன போயிடுறதே நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க எப்போ வர சொன்னாலும் நான் தயாரா தான் இருக்கேன். நான் அன்னைக்கு என் கூட வாந்தான் சொன்னேன், நீ தான் லேட்டாக டிசைட் பண்ணியிருக்க. எனிவே நீ மனசு மாதிரி வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கார் அனுப்பி வைக்கிறேன், திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் சொல்ற அட்ரஸ்க்கு நீயே வந்துரு. நீங்களே வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும். ஐ எம் வெரி சாரி, என்னால அங்க வர முடியாது. அது உங்க அப்பாட்ட வந்து கேக்குறதா? சான்ஸே இல்ல. உன் அப்பா அன்னைக்கே என் கூட அனுப்ப முடியாது, என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாரு. எங்கன்னு வந்து கேளுனா எப்படி? நீங்க அனுப்பி வைங்கன்னு எல்லாம் கேட்க வேண்டாம், போயிட்டு வரேன்னு மட்டும் சொல்லுங்க. அதை நீயே சொல்லிட்டு வரலாம்ல, நான் எதுக்கு? ப்ளீஸ்ங்க, நீங்க வரலனா எங்க அப்பா அனுப்ப யோசிப்பாரு. அவரை மீறி என்னால வரவும் முடியாது. தனி கொடுத்துன்னு போலாங்கிற உங்க முடிவை நான் ஏத்துக்கிட்டேன்ல, எனக்காக இந்த உதவி மட்டும் பண்ணுங்க. நீ சொல்றத பார்த்தா உங்க அப்பா கிட்ட இதை பத்தி நீ இன்னும் டிஸ்கஸே பண்ணல போல இருக்கு. சப்போஸ் நான் அங்க வந்து எகைன் அவர் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டா? இல்லங்க, நீங்க வரத்துக்குள்ள அப்பா கிட்ட பேசி நான் சம்மதம் வாங்கிடுறேன். எனக்கு சரினா அப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனீங்கன்னா அப்பாவுக்கும் திருப்தியா இருக்கும், அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க. எனக்காக இது பண்ணுங்க ப்ளீஸ். அப்பா மேல ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. முன்னெல்லாம் எங்க வீட்டுக்கு ஃப்ரெண்ட்லியா பல முறை வந்திருக்கீங்க. அப்பெல்லாம் அப்பா கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுனீங்க. அவர் மேல நீங்க எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருந்தீங்கன்னு எனக்கு தெரியுங்க. அதெல்லாம் இப்ப எங்க போச்சுன்னே தெரியல. நம்ம கல்யாணத்தால உங்களுக்குள்ள இருந்த ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுச்சேன்னு சங்கடமா இருக்கு. நீங்க மருமகனா கூட வேண்டாம், ஒரு ஃப்ரெண்டா அங்க வரலாம்ல. உங்களுக்கு என் மேல கோவம்னா அது என்னோட இருக்கட்டும். என் அப்பாவை என்னைக்குமே எதிரியா நினைக்காதீங்க. எப்பவும் போல நீங்களும் அவரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கணுங்க. அதான் என்னோட ஆசை. அதையாவது நிறைவேற்றி வைங்க ப்ளீஸ்.